السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا بشر أحدهم بالأنثى صدق الله العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا من عاد بنتين قلنا له شكرا من الله وكما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الحمد لله அல்லாஹ்வினுடைய மிகப்பெரும் கிருபையினால் உன்னதமான ரமலான் மாதத்தினுடைய 25வது தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்து நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் தரக்கூடிய ஒழித்து வைத்திருக்கக்கூடிய அழைத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான மகத்துவங்கள் ரஹ்மத்துகள் பாக்கியங்கள் மன்னிப்பு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கிரமித்துள்ளார். உன்னதமான லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொண்ட மாபெரும் பாக்கியம் கொண்டவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா அருள்புரிவானாக. ஆமீன். நம்முடைய மனங்களிலே நாம் தேக்கி வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான தேவைகள் ஆஜாத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா உன்னதமான அவனுடைய கலாம் ஷரீஃபின் மூலமாக இந்த ரமலான் மாதத்தில் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. என்னென்ன நோய் நொடிகள் இருக்கிறதோ எல்லா விதமான நோய் நொடிகளிலிருந்து நமக்கு பாதுகாப்பை அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான உபகாரங்களை நமக்கு செய்திருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் செய்திருக்கிறார். அதிலே முஃமின்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் விசேஷமாக தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உபகாரம், மிகப்பெரிய ஞானம் அல்லாஹ்வினுடைய அருள்முறை ஈமான் என்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறார். காரணம் என்னன்னா, மறுமை நாளிலே ஒரு மனிதரை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து வருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், யுக்தா யௌமல் கியாமத்தி பிஅன்அமி அஹ்லி துன்யா. இந்த உலகத்தில் அவனை விட சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இந்த உலகத்துல வாழும் போது எல்லா நியமத்தையும் கொடுத்தார். பொருளாதாரம் அள்ளி கொடுத்தார். ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் தஆலா அனுமதி வழங்கினார். ஆரோக்கியம் அல்லாஹ் தஆலா நிரப்பமாக கொடுத்தார். ஒன்றே ஒன்று கொடுக்கவில்லை, ஈமானை கொடுக்கவில்லை. யுக்தா யௌமல் கியாமத்தி பிஅன்அமி அஹ்லி துன்யா. இந்த உலகத்தினுடைய எல்லா நியமத்துகளும் கொடுக்கப்பட்டு ஈமானுடைய பாக்கியம் மட்டும் கொடுக்கப்படாத ஒரு மனிதன் அழைத்து வரப்படுவார். இப்ப அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு நரகத்தில் இருந்து ஒரு சொட்டு நீரை அவரின் மீது ஊற்றுவார். கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நரகத்தினுடைய ஒரு சொட்டு இந்த பூமியிலே விழுந்தது என்று சொன்னால் பூமி முழுக்க ஒரு புல்லு கூட முளைக்காது. அந்த அளவிற்கு மிக கொடூரம். அப்படின்னா அந்த ஒரு நபரின் மீது ஊற்றப்பட்டால் என்று ஊற்றப்பட்டதற்கு பின்பு கடுமையான வேதனை அவன் அனுபவிப்பான். இப்பொழுது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பான், எப்ன ஆதம், ஆதமுடைய மகனே,
ஹல் ரஅய்த கைரன் கத், ஏதாச்சும் நல்லது நல்லது அப்படின்றத ஏதாச்சும் பார்த்திருக்கிறியா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். ஹல் மர்ர பிக நஈமுன் கத், ஏதாச்சும் சந்தோஷம் அப்படின்றத நீ அனுபவிச்சிருக்கிறியா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். அவன் சொல்கிறான், யார் அவன்? இந்த உலகத்தினுடைய எல்லா நியாமத்துகளையும் அனுபவித்தவன். அவன்கிட்ட கேட்கிறான் அல்லாஹ் தஆலா, ஹல் ரஅய்த கைரன் கத், ஏதாச்சும் நல்லதுன்னு நீ பார்த்திருக்கியா, சுகபோகமான வாழ்க்கை என்பதை நீ அனுபவித்திருக்கிறாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். அவன் சொல்கிறான், லா வல்லாஹி ரப்பி, என்னுடைய ரட்சகனே உன் மீது சத்தியமாக சொல்கிறேன், சந்தோஷம்னா என்னன்னு எனக்கு தெரியாது என்று அவன் சொல்கிறான். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்கிறார், இந்த உலகத்துல ஈமானுடைய பாக்கியம் மட்டும் கொடுக்கப்பட்டு அவனுக்கு வேற எந்த பாக்கியமுமே கொடுக்கப்படல, பொருளாதாரம் கொடுக்கப்படல, அன்றாடம் காட்சியா இருக்கிறான், அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான், நோய், குடும்ப ரீதியாக பிரச்சனை. பொதுவா பணம் இல்லை என்று சொன்னாலே குடும்பத்தில் ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனைகள் வந்துடும். குடும்ப ரீதியாக அவமானம், பிரச்சனைகள், இப்படி என்னென்ன விதத்திலெல்லாம் ஒரு மனிதன் சோதிக்கப்பட வேண்டுமோ எல்லா சோதனைகளும் ஒன்றாக கொடுக்கப்பட்டான். ஆனா அவனுக்கு ஒரே ஒரு நியமத், நம்ம எல்லாம் நினைக்கிறோம்ல, நமக்கெல்லாம் அல்லாஹ் எதுவுமே தர மாட்டேங்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஈமான் என்கின்ற பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ரொம்ப அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த. அந்த ஈமான்ற பாக்கியத்தை கொடுத்த காரணத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சுவனத்தினுடைய தண்ணீரை அவன் மீது ஊற்றுவான். சுவனத்தினுடைய தண்ணீரை ஊற்றுவான். ஊற்றிக்கிட்டு அல்லாஹ் தஆலா கேட்கிறான், இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, ஹல் ரஅய்த புஅஸன் கத், நீ ஏதாச்சும் கஷ்டம்ன்றத நீ பார்த்திருக்கியாப்பா அப்படின்னு கேட்கிறான். ஹல் மர்ர பிக ஷித்தத்துன் கத், துக்கம் துயரம் என்று ஏதாச்சும் உன்னுடைய லைஃப்ல நீ அனுபவித்திருக்கிறாயா என்று கேட்கிறார். சுவனத்தினுடைய தண்ணீர் அவன் மீது ஊற்றப்பட்டதற்கு பின்பு அவன் தன்னை மறந்து இன்பத்திலே அவன் அப்படியே தத்தளித்துக் கொண்டிருக்கிறான், இன்பத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஏதாச்சும் கஷ்டம்ன்றதை நீ அனுபவிச்சிருக்கிறாயா? அவன் சொல்லுகிறான், லா வல்லாஹி யா ரப்பி, என்னுடைய ரட்சகனே. அப்படின்னு கஷ்டமா? கஷ்டம்னா என்னது? துக்கமா? இவன் தான் இந்த உலகத்திலே அதிகமான கஷ்டத்தை அனுபவித்தவன். ஆனா அவன் சொல்றான் கஷ்டமா அப்படின்னா என்னது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கேட்பார். இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது, இந்த ரெண்டு பேரும் பொய் சொல்கிறார்களா? இல்லை. பொய் சொல்கிறார்களா? அனுபவித்து விட்டு இல்லை என்று சொல்கிறார்களே, பொய் சொல்லவில்லை. அந்த நரகத்தினுடைய வேதனைக்கு முன்பதாக இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எதுவுமே, சுவனத்தினுடைய இன்பத்திற்கு முன்பதாக இந்த உலகத்தினுடைய துன்பங்கள் எதுவுமே இல்லை, எல்லாம் மறந்துவிட்டது. எனவே அவர்கள் அப்படி பதில் சொல்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய பாக்கியம். இதற்கு அல்லாஹ்விற்கு அதிகமான முறையில நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக முஃமினான மனிதர்களாகிய நாம் அல்லாஹ்விற்கு அதிகமான முறையில் நன்றி செலுத்தணும்னா அதுல அதிகம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டவர்கள் பெண் சமுதாயம், தாய்மார்கள். காரணம் என்னன்னா, இந்த தீனுல் இஸ்லாம் வருவதற்கு முன்பதாக இந்த பெண் சமூகம் அனுபவித்த கொடுமைகள் என்பது, அது தாம் சுமந்த கஷ்டங்கள், காயங்கள் என்பது ஏறாம். இஸ்லாம் வருவதற்கு முன்பதாக இந்த பெண் சமூகம், பெண்ணினம், அவைகள் கண்டது மிகப்பெரிய கொடூரமான காட்சிகளை எல்லாம் கண்டிருக்கு. இன்னைக்கு கூட மகப்பேறு மருத்துவமனைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா தவறாமல் ஒரு போர்டு பார்ப்பீங்க இல்லையா? 1994 படி வயிற்றிலே இருக்கக்கூடிய சிசுவின் பாலினத்தை அறிவது சட்டப்படி குற்றமாகும் என்பதாக சொல்லுது. அதாவது வயிற்றுல ஆம்பளை பிள்ளை இருக்குதா பொம்பளை பிள்ளை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டறிய கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம்.
1994 ஏற்றப்பட்ட சட்டம். அப்படின்னு சொல்லும் பொழுதே இன்னொரு விஷயம் நமக்கு தெரிகிறது. அந்த போர்டு எதற்கு இன்னைக்கு உள்ள நவீனமான காலகட்டத்தில் தொங்கவிடப்பட்டிருக்கிறது என்று நாம யோசிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக ஆகிறது. எவ்வளவு டெக்னாலஜிகள் வளர்ந்து விட்ட இந்த காலகட்டத்தில், அறிவியல் உலகம் என்பதாக மார்க்கெட்டை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் கூட மறைமுகமான முறையில் பெண் சிசு கொலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பெண்ணினம், பெண் குழந்தை அது பிறந்தால் ஒரு கேவலமாக, ஒரு பெண் குழந்தை தனக்கு பிறந்து விட்டால் அதை ஒரு வருத்தமாக. எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தோட ஃபர்ஸ்ட் ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. சரி சரி நின்றுகிட்டு இருக்கிற முன்னாடி பார்த்தவர் தான் திடீர்னு வந்து சொல்றாரு, சாரி பை, பெண் குழந்தை பிறந்திருக்கு, எது நினைச்சுட்டாதீங்கன்ற. அப்ப என்ன இது? இன்னைக்கு வரையிலும் பெண் குழந்தை என்றால் ஒரு வறுமையாக, ஒரு வறுமையினுடைய அடையாளமாக, பெண் குழந்தை பிறந்தால் அதை ஒரு சுமையாக, கேவலமாக நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்னைக்கே இப்படி இருக்குன்னா நாமெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். அறியாமை காலகட்டத்தில் அது எப்படி தலைவிரித்தாடி இருக்குது. கைஸ் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு, கைஸ் இப்னு ஆசிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இன்னி வதஉத்துல் பனாதி ஃபில் ஜாஹிலிய்யா. யா ரசூலுல்லாஹ், நான் என்னுடைய அறியாமை காலத்துல ஒரு தவறை செய்து விட்டேன், மாபெரும் தவறை செய்து. என்ன அறியாமை காலத்தினுடைய தவறு? எனக்கு என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கக்கூடிய நிலையிலே நான் சாந்தேசத்திற்கு வியாபாரத்திற்காக சென்று விட்டேன். வியாபாரத்துக்காக போனவங்க எல்லாம் இன்னைக்கு வர மாதிரி சட்டுன்னு வர்றது இல்லை. பல மாதங்கள் கழித்து, பல வருடங்கள் கழித்து தான் வருவாங்க. அவ்வாறு வருகின்ற பொழுது என்னுடைய மனைவியிடத்திலே ஒரு 1.5 அல்லது 1 வயது நிரப்பமாக இருக்கக்கூடிய பெண் குழந்தை இருந்து கொண்டு எனக்கு ரொம்ப அதிர்ச்சி. அதோட நமக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சா என்பதா மனைவியிடத்தில கேட்டேன். இது யார் குழந்தை என்று கேட்டேன். என்னுடைய மனைவி சொன்னா கொண்டுருவான், கொலை செஞ்சிருவான் அப்படின்ற காரணத்தினால பெத்த மனசு, இது நம்ம குழந்தை, நீங்க போகும்போது கர்ப்பமா இருந்த அந்த குழந்தை அபாசன் ஆயிருச்சு, அந்த குழந்தை இதாயிருச்சு, இது நம்ம பக்கத்து வீட்டுல தெரிஞ்சவருடைய குழந்தை நம்மள்ட்ட விட்டு இருக்கிறாங்க, பொறுப்பா விட்டு இருக்கிறாங்க என்பதாக சொல்லி சமாளித்து வைக்கிறார். அந்த குழந்தையோடு இந்த நபர் பழகி கொண்டு இருக்கிறார். ஆசிம் இப்னு ஆசிம், கைஸ் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் நடந்த விஷயம். இப்ப இந்த குழந்தையோடு பழகி என்ன ஆயிருச்சுன்னா, குழந்தை இல்லாமல் இவர் இல்லை, இவர் இல்லாமல் குழந்தை இல்லை என்று கிளை ஆகிவிட்டது. அவ்வளவு பாசத்தோடு நேசத்தோடு இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்த மனைவிக்கு ஆனந்தம், சந்தோஷம். ஆஹா, இந்த நேரத்துல நாம சொல்லிட வேண்டியதான், அவர் இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் அடைவார் என்பதாக நினைச்சு அந்த தன்னுடைய மனைவியிடத்துல சொல்லிடுறார். இது மாதிரி மனைவி கணவனிடத்துல சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணுமா, ரொம்ப பிடிச்சிருக்கா, இந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கா, அம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பிள்ளை இல்லாம நீங்க இருக்க மாட்டீங்களா? இருக்க மாட்டேன். அது யார் குழந்தை இல்லை, நம்ம குழந்தைதான் என்பதாக சொல்லு. கேட்ட மாத்திரத்திலே நல்ல பதிவு முகம் அப்படியே கருத்துருச்சு. முகம் அப்படியே கஷ்டத்துல, ஒரு கவலையில, ஒரு வெறுப்புல அவங்களுடைய முகம். ஆனா காட்டிக்கல. ஒரு நாள் கடை தெருவிற்கு, பஜாருக்கு அழைத்து செல்கிறேன் என்கின்ற பெயரில் நல்ல ஆடைகளை அணிய வைத்து தன்னுடைய பெண் குழந்தையை அழைத்து கொண்டு செல்கிறார். கடைசியாக ஒரு மைதானம், அந்த மைதானத்திலே ஒரு பெரிய குழியை தோண்டுகிறார். தன்னுடைய தந்தை எதற்காக குழியை தோண்டுகிறார் என்பது கூட தெரியாத அந்த குழந்தை தன்னுடைய தந்தையினுடைய தாடியிலே ஒட்டி இருக்கக்கூடிய மண்ணை தட்டி விடுகிறது. முழுவதுமாக தோண்டிய அவர் அந்த குழியில் இருந்து மேலே வந்துவிட்டு அந்த குழந்தையை கீழே இறக்குகிறார். மண்ணை அள்ளி தன் தலையின் மீது போடுகின்ற பொழுது கூட அந்த குழந்தை உணரவில்லை, தன்னை கொலை செய்ய போகிறார், தன்னை புதைக்க போகிறார் என்பதை தெரியவில்லை. தன்னிடத்தில் தந்தை ஏதோ விளையாடி கொண்டிருக்கிறார் என்பதாக நினைத்துக் கொண்டு அந்த தந்தையோடு அதை பேசிக்கொண்டே இருக்கிறார்.
ஒரு கட்டம் தாண்டியதற்கு பின்பு வயிறை தாண்டி நெஞ்சை தாண்டி கழுத்தை இறுக்குகின்ற பொழுது அதுக்கு மூச்சு முட்ட ஆரம்பித்து விடுகிறது. தந்தையிடத்தில் உயிர் பிச்சை கேட்கிறது, தந்தையிடத்திலே கதறுகிறது. ஒரு வார்த்தை கூட பேசாமல் முழுவதுமாக மூடிவிட்டு வந்து விட்டேன். யார சூழல்லாம் இன்னி பதஅத்துபில் ஜாஹிலியத்தி யார சூழல்லாம், நான் இது போன்று என்னுடைய குழந்தையை உயிரோடு புதைத்து விட்டேனே, பெண்ணாக பிறந்தால் என்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால் இப்படி புதைத்து விட்டேனே யார சூழல்லாம் என்பதாக சொல்ல, என்ன பாவங்களை இஸ்லாத்திற்கு முன்பதாக செய்திருந்தாலும் அதற்கு ஆறுதலை சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கேட்டுவிட்டு கண்ணீரை வடித்த வண்ணமாக சபையை விட்டு அகர்ந்து விட்டார். சபையை விட்டு கடந்து ரசூலுல்லாஹ்வால தாங்க முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலை இன்னைக்கு தமிழகத்தில் கூட இல்லையா? அரளி விதைகளும் கள்ளி பால்களும் ஊட்டப்பட்ட சமூகம் தான் ஊட்டிய சமூகம் இல்லையா? நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கும் மறைமுகமான நவீனமான முறையிலே நடந்து கொண்டு வாசன் என்கின்ற பெயர். அல்லாஹு அக்பர். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்படி உலகமே நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையால் அல்லாஹு தஆலா தீனுல் இஸ்லாத்தை கொண்டு வந்தார். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா பிரகடனம் செய்தான், வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, பெண் குழந்தை பிறந்தால் அது இறைவனுடைய பொக்கிஷம், இறைவனுடைய சுப செய்தி என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா பேரறிவிப்பு செய்தார். வயஹபு லிமன் யஷாஉ இனாஸா வயஹபு லிமன் யஷாஉ துக்கூர், பெண் குழந்தை பிறப்பது இறைவனுடைய மிகப்பெரிய அன்பளிப்பு பொக்கிஷம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா பேரறிவிப்பு செய்தார். யார் பெண் குழந்தைகளை பெற்று அந்த பெண் குழந்தைகளை நல்ல முறையில் வார்த்தெடுக்கிறார்களோ வளர்த்தெடுக்கிறார்களோ அவர்களுக்கு புன்னலகு சத்ரம் மினன்னார், அந்த பெண் குழந்தைகள் நரகத்தினுடைய தடுப்பாக இருப்பார்கள் என்று அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். யாரெல்லாம் பெண் குழந்தைகளை நல்ல முறையிலே வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து சிறப்பான முறையிலே இருப்பார்களோ, ஜாஅ யௌமல் கியாமத்தி வ அன மஅஹு, நானும் அவரோடும் ஹக்கதா இப்படி இருப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரறிவிப்பு செய்தார். நபியோடு இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். பொம்பளை பிள்ளைய நல்ல முறையில வளர்த்து எடுத்துட்டா அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹு அக்பர். நினைத்து பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு இந்த பெண் சமுதாயத்தை இந்த தீனுல் இஸ்லாம் கொண்டு சென்று வைத்திருக்கிறது. குர்ஆன் முழுக்க நீங்க பாருங்க, தாய்மார்களுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய அந்தஸ்தே வேற. குர்ஆன் முழுக்க பாருங்க, ஆண்களிடத்துல பேசுகின்ற தோரணைகள்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு குடும்பத்தினுடைய மூத்த மகன் அவன்கிட்ட எப்படி பொறுப்போட பேசுவோமோ அது மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆண்களிடத்திலே பேசும். பெண்களுடைய மசாலா, பெண்களிடத்தில் அல்லாஹ் தஆலா பேசுகின்ற பொழுது அதை கவனித்து பாருங்கள். செல்ல பிள்ளைகளிடத்துல கொஞ்சி எப்படி நாம பேசுவோமோ அப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேசக்கூடிய விதத்தை. அகீகா, குழந்தை பிறந்துச்சுன்னா அகீகா கொடுக்குறோம் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகீகா கொடுக்குறோம். அகீகா எதுக்காண்டி கொடுக்குறோம்? அகீகா எதுக்கு கொடுக்குறோம்னா அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியத்திற்கான கேரண்டி. குழந்தை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே நாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இபாதத். எனவேதான் அகீகா குறிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஅனில் குலாமி ஷாத்தை, ஆம்பளை பிள்ளை பிறந்தா 2 ஆடு கொடுக்கணும், 2 ஆடு கொடுக்கணும். வஅனில் உன்ஸா வாஹிதத்து, பெண் குழந்தை பிறந்தால் 2 கொடுக்க தேவையில்லை, ஒன்றினுடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஒரே ஒரு ஆட்டை மட்டும் நீ கொடுத்தால் போதும் என்று அல்லாஹ். எவ்வளவு பெரிய சட்டத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை சட்டம் தெரியுமா? லைட்டா ஜுரம் அடிச்சா சரியில்லை, அடுத்த படுக்கையா இருந்தா கூட எப்படியாச்சும் தொழுது ஆகணும். அப்படியும் முடியலன்னா அல்லாஹ்வாதான் தொழுதான், அல்லாஹ்தான் தொழுது என்கிற சட்டம். ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெண்களுக்கு மாதம் மாதம் லீவு கொடுக்கிறார். மாதவிடாய் ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் தொலை தேவையில்லை, தவறிய தொழுகையிலே கலா செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. சட்டம் சொன்ன உடனே பாடத்துல உட்கார்ந்து இல்ல மாணவன் கேட்கிறான், என்ன உண்மையா கலா செய்யக்கூடாதா? அவனுக்கு இது மாதிரி விஷயத்து நமக்கு கிடைக்கலையே என்று கஷ்டம்.
ஆண்களுக்கு இது மாதிரியான ஒரு சலுகை அல்லாஹ் தஆலா கொடுக்கலையே, ஆனா பெண்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இது மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு சலுகைகள் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா. நோன்பு, தாய் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி, பாலூட்டக்கூடிய தாய் அல்லது கற்பமூட்டு இருக்கக்கூடிய தாய் தன்னுடைய குழந்தைக்கோ அல்லது தனக்கோ ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்று சொன்னால் அவர்களுக்கு நோன்பை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா வைக்காதீர்கள் என்பதாக அவர்களுக்கு அனுமதி அளிக்கிறது. என்னென்ன சலுகைகள்! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஆண்கள் ஜும்மா தொழுகிறாங்க, ஜிஹாதுக்கு போறாங்க, என் ஜமாத்துல கலந்துக்கிறாங்க, ஆனா எங்களுக்கு அதெல்லாம் கடமையாக்கப்படலையே என்று கேட்கிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு கடமை இல்லை என்று சொன்னாலும் நீங்க உங்க வீட்டுல இருக்கிறாங்களா ஆம்பளைங்க, உங்களுடைய கணவர் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அவங்கள ஆர்வம் ஊட்டி நீங்க அனுப்பி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஜமாத்துல நன்மை கிடைச்சு. நீங்க ஆர்வம் ஊட்டி அனுப்பி வச்சீங்கன்னா அவங்களுக்கு ஜிஹாதுடைய நன்மை கிடைத்து விடும். ஆர்வம் ஊட்டி அனுப்பி வைத்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஜுமாவுடைய நன்மை கிடைத்து. எவ்வளவு பெரிய ருசல், எவ்வளவு பெரிய சலுகை! இது மட்டும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருந்துச்சுன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? சொல்றது ரொம்ப ஈஸி, ஏவுறது ரொம்ப ஈஸி. நாம அடிக்கடி எந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறோமோ இல்லையோ, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம். தெளிவா தெரியுமா? ஹதீஜா நாயகி தன்னுடைய கணவருக்கு எவ்வளவு பெரிய தெரியுமா? இவரு சூட்டானா இருக்கிற மாதிரி இவர் சொல்லுவார், ஹதீஜா நாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எவ்வளவு சிறுமம் செஞ்சாங்க தெரியுமா, இப்படி எல்லாம் தெரியுமா? ஆனா தெரியுமா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சிறுமத்தை செஞ்சது ரசூலுல்லாஹ். அப்ப நாம நம்முடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்று இருக்கணும்னா நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவ்வளவு பெரிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுது. இன்னைக்கு பெண் சமூகம் தவறான முறையிலே வழி நடத்தப்படும். அவர்களுடைய மதிப்பு அவர்களுக்கு உணரவில்லை, அவர்களுக்கு தெரியவில்லை. இன்னைக்கு எல்லா ஆண்களும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்கூலன் ராய். கடையில குத்துற சீட் சைடு பின்னு இல்லைன்னா, லைட்டா உபரி பொருட்கள் இல்லைன்னா உடனடியாக நாம் அவர்களுக்கு அந்த உதவிகளை செய்யக்கூடிய நாம் ரசூலுல்லாஹினுடைய செய்தியை எந்த அளவிற்கு தன்னுடைய மனைவியிடத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். வறுமையில கேட்கப்படுவோம். அல்லாஹ்வை குறித்துண்டான தெளிவை, மார்க்கத்தினுடைய கல்வியை எந்த அளவிற்கு தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்திருக்கிறீர்கள் என்பதை குறித்து ஒவ்வொரு ஆண்களும் விசாரிக்கப்படும். எனவே அவர்களுக்கான மார்க்க கல்வியை கற்பதற்கான சூழலை நாம் கண்டிப்பாக அன்பானவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல பெண்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய இடம் என்பது மிக பிரம்மாண்டமானது. இன்னைக்கு அவர்களுடைய கண்ணீர் எல்லாம் சர்வ சாதாரண வேஸ்டா போகுது. சீரியல்ல நிறைய வீட்டுல தோசை கருப்பா தான் வந்துட்டு, கருப்பா வந்துருச்சுன்னா கறியை விட்டு வந்துருச்சு இல்ல, தோசை கல்ல உள்டாவா இருக்கு. அந்த சீரியலுடைய மோகத்துல தோசை கல்ல திருப்பி போட்டு அது மேல மாவை சுத்தி எடுத்துட்டு வந்து கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏதோ வீட்டுல ஏதோ ஒரு மாமியார் இறந்து போயிட்டாரு, மாமனார் இறந்து போயிட்டாரு, அன்னைக்கு ஃபுல்லா மூட்டு வீட்டுல நடந்த அந்த இது உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியுமா? இந்த சீரியல் இருக்குல்ல, இந்த சீரியல் இது யூதர்களுடைய மிகப்பெரிய ஒரு மையப்புள்ளி. யூதர்களினுடைய அடிப்படையில் தான் இது நடந்து கொண்டிருக்கு. இந்த ராபர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அவனின் மூலமாக தான் மொத்த சேனலும் இயக்கப்படுகிறது. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இஸ்ரேல்ல சீரியல் தடை செய்யும். இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய பெண்கள் சீரியலை பார்க்கக்கூடாது. ஏன்? சீரியலை பார்த்தா வயிற்றுல வரக்கூடிய குழந்தையா இருக்கட்டும், அந்த இடத்துல வளரக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், ஒரு விதமான மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார், ஒரு மனநோய் கொண்டவர்களாக உருவாங்க. அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடாது. இஸ்ரேல் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல தெளிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக
அவர்களுக்கு அந்த நிலை அமைக்கப்பட்டது அப்படின்னு தான் யோசிப்பார். இன்னைக்கு சிகரெட்டினுடைய ஒட்டுமொத்த மெயினும் அந்த இஸ்ரேலினுடைய ப்ராடக்ட் தான். அந்த சிகரெட் குடிப்பது இஸ்ரேல்ல தடை செய்யப்பட்டது. உலகம் ஃபுல்லா அந்த சிகரெட்டுக்கு உண்டான மையக்கரு யாருன்னா யூதர்கள். அப்படிதான் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இந்தியன் பேங்க் இருக்குல்ல, இதனுடைய மையக்கரு யாரு? டேவிட் என்று சொல்லக்கூடிய யூதன். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது இருக்குல்ல, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இருக்கு, அதுவும் அந்த டேவிட் என்று சொல்லக்கூடிய யூதனுடைய மச்சான், அந்த யூதனுடைய இருக்காங்க. எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. ஆனா இவைகள் எல்லாம் அவர்களுடைய நாட்டிலே தடை செய்யும். காரணம் என்னன்னா, தன் நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல முறையிலே வளர வேண்டும் என்பது. அன்பானவர்களே, நாம யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கு. ஒரு லிஹார் என்கின்ற சட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு பெண்மணி வந்து கதறிக்கொண்டே வருகிறார். யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய கணவர் தலாக்கு விட்டு விட்டார். தலாக்குனா தலாக் இல்ல, அப்ப ஒரு சட்டம் இருந்துச்சு. என்னன்னா, நீ வந்து என்னுடைய தாய் மாதிரி என்பதா. கண்ணியமான அடிப்படையில் இல்ல, கண்ணியமான அடிப்படையில நீ வந்து எங்க அம்மா மாதிரின்னு சொல்லிட்டு அவனை விட உன்னதமான ஒரு கணவன் யாருமே இல்லை. இந்த இடத்துல அப்படி இல்லை. என்னுடைய தாயிடத்திலே நான் எப்படி இல்லறத்தில் ஈடுபட முடியாதோ அது போன்று நீனும் அப்படிதான் என்னுடைய தாயை போன்று என்பதாக சொல்லக்கூடிய முறை. இது வந்து ஆரம்ப காலத்துல தலாக் முறையாக இருந்துச்சு. தலாக்குக்கு இப்படி பயன்படுத்துவார். இப்படி சொல்லிட்டார். சொன்னவுடன் அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கதறுகிறார். கதறாங்க, இது மாதிரி சொல்லிட்டாரு, என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது, அவர்னாலையும் பிரிஞ்சு இருக்க முடியாது. என்ன இதனுடைய சட்டம், வல்லமை என்ன, தலாக் அவ்வளவுதான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு போயிட்டார். நபியே சொல்லிவிட்டார்கள் என்கின்ற காரணத்தினால் வேறு வழியே இல்லை என்பதாக நினைக்கல. கௌலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்தார்கள், முஸல்லாவை விரித்தார்கள், அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள், கதறினார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா வசனத்தை இறக்கினான். கத் ஸமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. நபியே, உங்களிடத்திலே தன்னுடைய கணவனை பற்றி, கணவனுடைய விஷயத்திலே வந்து போராடினாலே அந்த பெண்மணியினுடைய சட்டத்தை அல்லாஹு தஆலா கேட்டு விட்டான், அந்த சட்டத்தை அல்லாஹு தஆலா மாற்றி விட்டான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சட்டத்தையே மாற்றி வசனத்தை இறக்கினான். வேக வேகமாக மேல் துண்டை போட்டுக்கொண்டு கௌலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொன்னார்கள் என்பதாக. அன்பானவர்களே, ஒரு தாயினுடைய கண்ணீர் அல்லாஹ்வினுடைய அரிசை நடுங்க வைக்கக்கூடிய, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, அல் பிதாயா வன் நிஹாயா என்கின்ற அற்புதமான வரலாற்று, இஸ்லாமிய வரலாற்று நூல் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. உம்மு சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹா, தன்னுடைய வயதான காலகட்டத்துல தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு, கணவன் இல்ல, கணவன் இறந்துட்டார், தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு மக்காவில் இருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். நடந்தே மக்காவுக்கு மதினா எவ்வளவு டிஸ்டன்ஸ், அவ்வளவு தூரத்துக்கு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றான். ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஏன் ஆச்சரியப்படுறாங்க? ஏன்னா வந்திருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய வயதை கொண்ட மூதாட்டி என்பது மாத்திரமல்ல, கண் தெரியாத பெண்மணி, கண்ணே தெரியாது. நீங்க எப்படிமா அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தீங்க தனியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனை உங்களுடைய சுஃபா மதரசாவிலே வைத்து கொடுத்தேன், சின்ன தோழர்களே, மார்க்கத்தை என்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுங்கள் என்பதாக சொல்றாங்க. அந்த மகனை சேர்க்கிறார். அவர் மகன் வந்து இருக்கிறார், நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. காலங்கள் உருண்டோட காலரா நோய் பரவுகிறது. காலரா நோய் பரவி அந்த மகனுக்கு அந்த நோய் வந்து இறந்து, மகன் இறந்தது. மகனுக்காகவே வாழ வேண்டும் என்கின்ற அந்த தாய் வயோதிகமான காலகட்டத்துல அந்த மகனுடைய உபசரிப்பில் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். மகன் இறந்துட்டான், தாங்க முடியல. ஆனா விஷயம் தெரியாது, அந்த தாய்க்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்றது, சஹாபாக்கிட்ட ஆலோசனை செஞ்சாங்க. ஏன்னா தாங்க முடியாது, ஒரே ஒரு
என்ன செய்யறது? சரி, என்ன செய்யறது? கூப்பிடுங்க. வராங்க, அந்த தாய் வராங்க. ஒண்ணும் இல்ல, ரசூலுல்லாஹ் வந்து கூப்பிடுறாங்க, இது மாதிரி உங்களுடைய மகன் படுத்த படுக்கையா இருக்குது, உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. சரி வாங்க, அழைச்சிட்டு போனா வெள்ளை துணி பொருத்தப்பட்டு, வெள்ளை துணி பொருத்தப்பட்டவன இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, தன்னுடைய மகன் இறந்துட்டான், தன்னுடைய மகன் இறந்துட்டான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும், அன்பு தாய்மார்கள் நன்கு கவனிக்கணும். ரசூலுல்லாஹ் ஆறுதல் சொல்றாங்க. உம்மு சாயிப் ஜலசத்து அலா கதமி, அந்த மகனுடைய மாற்ற உட்கார்ந்துட்டு அவங்களுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வழிந்து அந்த மகனுடைய 2 கால்களையும் பிடித்து அல்லாஹும்ம ரப்பி இன்னி அஸ்லம்து லக தௌஆ, என்னுடைய இரட்சகனே, இந்த உலகத்தில எல்லாருமே வேண்டாம் வேண்டாம் என்பதாக சொன்னதற்கு பின்பு ஒரே ஒரு இறைவன் நீதான் என்பதை நான் ஏற்றுக்கொண்டேன். ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு அல்லவா ஏற்றுக்கொண்டேன். நாம் எதையெல்லாம் வணங்கி கொண்டே இருந்தேனோ, குலதெய்வம் என்பதாக நினைத்து நாங்களே ஒன்றை செய்து அதை நாங்களே வணங்கி கொண்டிருந்தேனே, அவைகளை எல்லாம் விட்டு ஒதுங்கினேனே. ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு தேட்டத்தோடு என்னுடைய மகனை மார்க்க கல்வியில் மிக தேர்ச்சி பெற்றவனாக ஒரு அற்புதமான பிள்ளையாக வளர்க்க வேண்டும் என்கின்ற ஆவலிலே மக்காவில் இருந்து மதீனாவிற்கு நடந்து வந்து ஹிஜ்ரத்திற்கு வந்தேனே ரப்பே, என்னுடைய மகன் இப்பொழுது இறந்து போய்விட்டான். எனக்கு என்ன செய்வாய் என்று தெரியாது, என்னுடைய மகனுடைய ரூஹை திருப்பி கொடு, என்னுடைய மகனுடைய ரூஹை திருப்பி கொடு ரஹ்மானே என்று கேட்கிறார்கள், கதறுகிறார்கள். கேட்ட மாத்திரத்தில் சுப்ஹானல்லாஹ் போட்டியிருந்த அந்த வெள்ளை துணியை தூக்கி கொண்டு அந்த மகன் எழுந்திருத்து அமர்கிறார். இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய விதாயா வன் நிஹாயாவிலே சுப்ஹானல்லாஹ், அன்பு தாய்மார்களே, தன்னுடைய கண்ணீரினுடைய பலம் என்ன என்று பார்த்தீர்களா? உங்களுடைய ஆற்றல் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? கண் தெரியாத ஒரு மகன் பிறந்து விட்டான் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே கதறினார்கள், ரப்பே என்னுடைய மகனுக்கு கண் பார்வையை கொடு, அவனை மிக சிறந்த அறிஞனாக நான் மாற்ற வேண்டும் என்பதாக கதறினார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கண் பார்வையை கொடுத்தது மாத்திரமல்லாமல் கல்பினுடைய பார்வையும் அல்லாஹ் கொடுத்தான். அவர்கள்தான் இப்பொழுது நாம் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஹஜ்ரத் சய்யிதுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாக. சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் சுல்தான் ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று யாரை சொல்வது? எத்துணை பெரும் பெரும் மேதாவிகள் வந்தார்களோ எல்லாம் தன்னுடைய தாயினுடைய துஆ பரக்கத்தினால். எனவே அன்பானவர்களே, என்னுடைய மாற்றம், என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வர வேண்டும், என்னுடைய மஹல்லாவிலே மாற்றம் வர வேண்டும், என்னுடைய மகன் இந்த மஹல்லாவிற்கே மிக சிறந்த ஆலிமாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்யக்கூடாது. அன்பானவர்களே, நம்முடைய எண்ணம் விசாலமாக இருக்க வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் செய்த துஆ என்ன தெரியுமா? அதே போன்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாயாருடைய துஆ, ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துஆ எல்லாம் காப்பி அடிச்ச மாதிரி ஒரே துஆவை செஞ்சாங்க. என்ன துஆ? யா அல்லாஹ், என்னுடைய மகனை இந்த உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய மார்க்க அறிஞராக மாற்றுவாயாக என்று கேட்டார். உலகத்துக்கே எப்படி மாறும்? இன்னைக்கு டெக்னாலஜி அதிகமாயிருச்சு, நாம இப்ப யோசிக்கிறோம். ஆனா எந்த டெக்னாலஜியும் இல்லாத நேரத்தில் அந்த தாய்மார்கள் கேட்டது, யா அல்லாஹ், என்னுடைய மகனை உலகம் போற்றும் மார்க்க அறிஞராக மாற்றுவாயாக என்பதாக துஆ செய்தார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மூல முடுக்கல்களுக்கெல்லாம் சென்று பார்த்தாலும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேர் தெரியும், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெயர் தெரியும், முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெயர் தெரியும், யார் சுல்தான் ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெயர் தெரியும். எப்படி தெரிந்தது? ஏன் தெரிந்தது? கபூலியத் எங்கிருந்து வந்தது? அன்பானவர்களே, தாயினுடைய கண்ணீரிலிருந்து வந்தது. எனவே நம்முடைய தாய்மார்கள் விளங்க வேண்டும்,
நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா எந்த அளவிற்கு தூக்கி வைத்திருக்கிறான். நாம் அவனுக்கு எப்படி நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை நாம் எந்த அளவிற்கு நேசம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்வு செய்ய வேண்டும், அன்னை கதீஜாவினுடைய வாழ்க்கையை நான் தேர்வு செய்ய வேண்டுமே, அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கையை நான் தேர்வு செய்ய வேண்டுமே என்கின்ற ஆதங்கம் நமக்குள்ளாக ஏற்பட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த வாழ்க்கைகளை எல்லாம் படித்து தெரிந்து அறிந்து அதே போன்ற வாழ்க்கையை அமைப்பு கொண்ட அற்புதமான சமூகமாக நம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி